தாய் வீடு நவம்பர் 2024. மார்க்சியமும் சமூக விஞ்ஞான முறையியலும் 2. ஆங்கில மூலம் ஜெயதேவ உயங்கொட, தமிழில் கந்தையா சண்முகலிங்கம். மார்க்சியம் சமூக விடுதலை அரசியலை இலக்காக கொண்ட தத்துவமாகும். இக்காரணத்தினால் மார்க்சிய முறையியல் மதிப்பீடுகள் சாராத விஞ்ஞானம், வேல்யூ நியூட்ரல் சயின்ஸ் என கருதப்படுவதில்லை. நேர்காட்சிவாதம் இதற்கு நேர்மாறானது. அது மதிப்பீடுகள் சாராத விஞ்ஞானம் என்று கருதப்படுகிறது. மார்க்சியத்திற்கும் நேர்காட்சிவாதத்திற்கும் இடையிலான இந்த வேறுபாடு முக்கியத்துவமானது. தத்துவம் பற்றி மார்க்ஸ் பின்வருமாறு குறிப்பிட்டார். தத்துவவாதிகள் இதுவரை காலமும் உலகத்தை பற்றி விளக்கி கூறி வந்தனர். ஆனால் எமது வேலை உலகை மாற்றுவதாகும். 1845 மார்க்ஸ் எழுதிய ஃபேபா குறித்த கருத்துரையில் குறிப்பிடப்பட்ட இக்கூற்றை மார்க்சிய சமூக கோட்பாட்டுக்கும் பிரயோகிக்கலாம். இதுவரை காலமும் சமூக கோட்பாடு, சோஷியல் தியரி, சமூகத்தை விவரித்து கூறி வந்தது. ஆனால் சமூக கோட்பாட்டின் வேலை சமூகத்தை மாற்றுவதாகும் என நாம் மார்க்சின் கூற்றை சமூக கோட்பாட்டிற்கு ஏற்றதாக திருத்தம் செய்து கூறலாம். மார்க்சிய சமூக கோட்பாடு தொழிலாளர் வர்க்கத்தின் புரட்சிக்கான அரசியல் நடவடிக்கைக்கு உரிய வழிகாட்டியாக அமைகிறது. ஆகையால் மார்க்சியம் சமூக விடுதலைக்கான அரசியல், சோஷியல் இமான்சிபேட்டரி பாலிடிக்ஸ் கோட்பாடு என்ற வகையில் நேர்காட்சிவாதத்தில் இருந்து வேறுபடுகிறது. புறநிலை யதார்த்தம். புறநிலை யதார்த்தமான உலகு மனித மனத்திலிருந்து சுதந்திரமான புறநிலை இருப்பை உடையது என்பதில் மார்க்சியத்திற்கும் நேர்காட்சிவாதத்திற்கும் ஒத்த கருத்து உள்ளது. புறநிலை யதார்த்தம் பொருண்மை சார்ந்தது. புறத்தே இருப்பது அதன் இருப்பு உண்மையானது என நேர்காட்சிவாதம் கூறுகிறது. அத்தோடு புறநிலை மனித உணர்வு நிலையிலிருந்து வேறாக சுதந்திரமாக உள்ளது எனவும் நேர்காட்சிவாதம் கூறுகிறது. மார்க்சியமும் இவ்விடயத்தில் ஒத்த கருத்துடையது. நேர்காட்சிவாதம் மார்க்சியம் என்ற இரண்டிற்கும் இடையிலான ஒற்றுமை இந்த அளவோடு முடிவடைகிறது. அறிபவர் சப்ஜெக்ட், அறிபொருள் ஆப்ஜெக்ட் என்ற இரண்டுக்கும் இடையிலான தொடர்பு அறிவு ஆராய்ச்சியல் சார்ந்த பிரச்சனையாகும். இவ்விடயத்தில் மார்க்சியமும் நேர்காட்சிவாதமும் முற்றிலும் மாறுபட்ட கருத்துடையன. மார்க்சியம் அறிபவர், அறிபொருள் என்ற இரண்டையும் ஒன்றிலிருந்து மற்றது வேறுபட்டதாக நோக்குவதில்லை. அறிபவர், அறியப்படுபொருள் என்ற இரண்டும் இயங்கியல் முறையில் பிணைப்புடையன, தொடர்புபட்டன, டயலக்டிக்கலி இன்டர்கனெக்டட் என கருதுகிறது. நேர்காட்சிவாத அறிவாராய்ச்சியியல் அறிபவர், அறிபொருள் இரண்டும் வேறுபட்டன என்றும் அவை இரண்டிற்கும் எவ்வித தொடர்புகளும் கிடையாது என்றும் கூறுவது. நேர்காட்சி வாதத்தின் இக்கருத்தை மார்க்ஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனித மனத்திற்கு புறத்தே சுதந்திரமாக புற உலகம் இருப்பு கொண்டுள்ளது என மார்க்ஸ் குறிப்பிட்டார் என்பது உண்மையே. ஆயினும் அறிபவர் சப்ஜெக்ட் ஆகிய மனிதரும் அறிபொருள் ஆப்ஜெக்ட் ஆகிய புற உலகும் பரஸ்பரம் தொடர்பு கொண்டு எதிர்வினையாற்றுவதை எடுத்து காட்டினார். சமூகத்தில் வாழும் மனிதர் புற உலகை மாற்றும் செயற்பாட்டில் ஈடுபடும் செயலியாக ஆக்டிவ் ஏஜென்சி விளங்குவதால் புற உலகம் மனித செயல்களால் மாற்றமுறுகிறது. உற்பத்தி முறைகள், மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், சமூக கட்டமைப்புகள், சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ், சமூகத்தில் உற்பத்தியின் போது மனிதர்களிடையே எழும் உறவுகள் என்பன இப்புற உலகத்தின் பகுதியாக உள்ளன. இப்புறநிலையின் மீது மனிதரின் செயல்கள் மூலம் ஏற்படும் மாற்றம் சமூக மாற்றம், சோஷியல் சேஞ்ச் ஆகும். மனிதர்களின் செயல்கள் மாற்றங்களை நிகழ்த்தும் சக்தியாக அமைகின்றன. ஆயினும் மனிதர் சுயாதீனம், ஆட்டோனமி உடையவர்கள் அல்லர். லூயி போனபார்ட்டின் 18வது ப்ரூமர் என்கின்ற 1852 வெளிவந்த மார்க்சின் நூலிலிருந்து புகழ்பெற்ற கூற்று ஒன்றை இவ்விடத்தை மேற்கோளாக தருதல் பொருத்தமானது. Men make their own history, but they don't make it just as they please. They don't make it under circumstances chosen by themselves, but under circumstances directly encountered, given and transmitted from the past. என்று இந்த கருத்து அமைகின்றது. இதன் பொருள், மனிதர்களே வரலாற்றை படைக்கின்றார்கள், ஆயினும் தமது சுயசித்தப்படி செயற்படுகிறார்கள் என்று கூற முடியாது. மனிதர் செயற்படும் வரலாற்று சூழ்நிலைகள் அவர்களின் தெரிவும் அன்று, அவை கடந்த காலத்தின் தொடர்ச்சியாக அமைவன. அச்சூழ்நிலைகள் புறநிலையானவை. அப்புறநிலை மனிதர்களை கட்டுப்படுத்துகின்றது. மார்க்சின் மேற்குறிப்பிட்ட கூற்று புறநிலை மனித சித்தமனதாக நிலை எனும் இரண்டினதும் இயங்கியல் தொடர்பை எடுத்து காட்டுகிறது. முக்கியமாக மனிதர் இயங்கியலின் இணைப்புச் செயலியாக விளங்குவதை மார்க்சியம் எடுத்து காட்டுகிறது. மேற்குறித்த மனிதரின் செயல் எனும் வகிபாகம் ஹியூமன் ஏஜென்சி. மார்க்சிய பொருள் முதல்வாத சமூக கோட்பாட்டின் மெட்டீரியலிஸ்ட் சோஷியல் தியோரி அடிப்படையான கருத்தாக்கமாக விளங்குவதை காணலாம். இவ்வடிப்படை கருத்து மார்க்கின் முக்கியமான நூலான மூலதனம் என்னும் ஆக்கத்தில் பகுப்பாய்வுக்குரிய கருத்தாக்கமாக பிரயோகிக்கப்பட்டுள்ளது. டேனியல் லிட்டில் எனும் அறிஞர் எழுதிய மார்க்சியமும் ஆய்வு முறையும் எனும் கட்டுரையில் மார்க்ஸ் மூலதனத்தில் கையாண்ட முறையியல் பற்றி சில நுட்பமான கருத்துக்களை கூறியுள்ளார். லிட்டில் அவர்களின் கருத்துப்படி மார்க்சின் விஞ்ஞான நோக்கில் 3 இலக்குகள் உள்ளடங்கி இருந்தன. 1.
சந்தை முறையின் அடிப்படையில் அமைந்த மார்க்கெட் பேஸ் தனிச்சொத்துடைமை நிறுவனத்தின் பண்புகளை புறநிலை அவதானிப்பு எனும் அனுபவ தரவுகளின்படி கட்டமைப்பது. 2. சந்தை முறையின் அடிப்படையில் அமைந்த முதலாளித்துவம் தனிச்சொத்துடைமை சார்ந்த நிறுவனமாக இருப்பதன் பின் விளைவுகளை எடுத்து காட்டுவது. 3. முதலாளித்துவ சமூக பொருளாதார முறை கேபிட்டலிஸ்ட் சோஷியோ எக்கனாமிக் சிஸ்டம் வெவ்வேறு சமூகங்களில் வளர்ச்சியுற்ற வரலாற்று செயல்முறை ஹிஸ்டாரிக்கல் ப்ராசஸ் எடுத்து காட்டுவது. மேற்குறித்த 3 இலக்குகளை முன்வைத்து ஆராய்ச்சி செய்த மார்க்சின் மூலதனம் எனும் பெரும் படைப்பு கீழ்குறிப்பிட்ட விடயங்கள் குறித்த ஏராளமான தகவல்களை கொண்டதாய் விளங்குகின்றது என்று லிட்டில் குறிப்பிட்டார். பல நாடுகளில் முதலாளித்துவம் வளர்ச்சியுற்றமை பற்றிய வரலாற்று விவரிப்புகள். 2. முதலாளித்துவ நிறுவனங்கள் எவ்வாறு செயற்படுகின்றன என்பது பற்றிய விவரிப்புகள். 3. முதலாளித்துவ நிறுவனங்களின் செயற்பாடுகள் பற்றிய ஏராளமான நுண்ணிலை சமூக தரவுகள் மைக்ரோ சோஷியல் இன்ஃபர்மேஷன். 4. முதலாளித்துவ நிறுவனர்கள் எவ்விதம் செயற்படுகின்றன என்கின்ற விவரங்கள். 5. கணித முறை அரசியல் பொருளாதார மேத்தமெட்டிக்கல் பொலிட்டிக்கல் எக்கனமி விளக்கங்கள். மார்க்ஸ் எழுதிய மூலதனம் நூலிலும் ஏனைய அரசியல் எழுத்துக்களிலும் வரலாற்று விளக்கங்களும் கோட்பாட்டு வரைவுகளும் வரலாறும் சமூக மாற்றங்களும் எதிர்காலத்தில் எத்திசையில் பயணிக்க உள்ளன என்பன பற்றிய அவரது கருத்துகளும் காணப்படுகின்றன. இதனை விட மார்க்ஸ் தமக்கு முன்னரும் தமது சமகாலத்திலும் வாழ்ந்த பிற கோட்பாட்டாளர்களுடைய கோட்பாடுகளையும் விமர்சன ரீதியிலான பகுப்பாய்வுக்குட்படுத்தினார். இக்காரணங்களால் அவரின் மூலதன நூலின் சாராம்சம் இதுதான். முதலாளித்துவத்தினை பற்றிய மார்க்சின் கருத்துக்கள் இவைதாம் என்று எழுதிப்படுத்தி கூற முடியாது என்று லிட்டில் குறிப்பிட்டார். ஆய்வாளர் டேனியல் லிட்டில் குறிப்பிடும் இன்னொரு முக்கிய அவதானிப்பையும் கவனித்தல் வேண்டும். மார்க்ஸ் எனது ஆய்வுக்குரிய விடயங்களை ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் என்கொயரி எப்பொழுதும் அவற்றின் பொறுமைய அடித்தளத்துடன் மெட்டீரியல் ஃபவுண்டேஷன் தொடர்புபடுத்தி ஆராய்ந்தார். இது அவரது தனித்துவம் மிக்க ஆய்வுப்பாணி எனலாம். குறிப்பாக சில உதாரணங்களை சுட்டிக்காட்டலாம். உற்பத்தி உறவுகள், உற்பத்தி சக்திகள், சமூக உருவாக்கங்கள், அரசியல் வடிவங்கள், கருத்தியல்கள் என்பனவற்றை அவர் அவற்றின் பொறுமைய அடித்தளத்துடன் தொடர்புபடுத்தி காட்டுவதோடு அவற்றின் தோற்றம், இருப்பு, நிலைமாற்றம் என்பனவற்றை பொறுமைய அடித்தளத்தோடு தொடர்புபடுத்தி விளக்கமும் கொடுத்தார். மேலும் அவரது ஆய்வுகள் எப்போதுமே அடக்கி ஒடுக்கப்பட்டுள்ள சமூக வர்க்கங்களின் விடுதலை என்ற நோக்குநிலை நின்று எழுதப்பட்டன. சுருங்க கூறின் அவரது ஆய்வு மதிப்பீடு சார்ந்ததாகவும் சமூக நடைமுறை செயற்பாடு சார்ந்ததாகவும் இருந்தது. இன் ஷார்ட், இட் இஸ் போத் வேல்யூ ஓரியன்டட் அண்ட் பிராக்சிஸ் ஓரியன்டட். மார்க்சின் முறையியல் அவரது சமூக உள்ளதனியலுடன் தொடர்புடையது என்றும் மார்க்ஸ் மெத்தடாலஜி இஸ் ரிலேட்டட் டு ஹிஸ் சோஷியல் ஆன்டாலஜி லிட்டில் குறிப்பிடுகின்றார். அவரது இக்கூற்று உற்று நோக்கத்தக்கது. மார்க்சின் ஆராய்ச்சி முறையில் வெறும் அனுபவவாதம் அன்று. அனுபவவாதம் மனிதரின் புலன்களுக்கு தெரியும் புறநிலையை விவரிப்பது. ஆனால் மார்க்ஸ் அனுபவத்திற்கு அப்பால் சென்று கோட்பாட்டின் உதவியுடன் புலன்களுக்கு அகப்படாது இருக்கும் யதார்த்தத்தை எடுத்து காட்டினார். இதனால் அவரது ஆராய்ச்சி முறையியல் இன்றைய காலத்து யதார்த்த அனுபவவாதம் என்பதற்கு ஒப்பானது என்றும் லிட்டில் குறிப்பிடுகின்றார். லிட்டிலின் கருத்தை ஜெயதேவ உயங்கொட பின்வருமாறு கூறுகிறார். The basic idea of realist empiricism is as follows. Scientific knowledge can make statements about structures that are not observable. Such statements come closer to the truth. Hypotheses about them can be examined by means of observation, experimentation, and historical inquiry. Marx used empirical method and in-depth theoretical reasoning. Marx's empiricism was, however, not the narrow empiricism that was developed in positivist social sciences as well as long logical positivism of Vienna Circle. உயங்கூர் அவர்களின் விளக்கத்தை தமிழில் கூறுவோம். யதார்த்த அனுபவவாதம் என்பதன் அடிப்படை கருத்தை பின்வருமாறு விளக்கலாம். புலன்களால் நேரடியாக அவதானிக்க முடியாத கட்டமைப்புகள் பற்றிய கூற்றுக்களை விஞ்ஞான அறிவால் எடுத்து கூற முடியும். இவ்வாறான கூற்றுக்கள் உண்மைக்கு கிட்டயவனவாக அமைய முடியும். அவை பற்றிய கருத்திட்டங்கள் அவதானத்தால் பரிசீலனை செய்யப்பட முடியும். பரிசோதனை, வரலாற்று ஆய்வு என்பதன் மூலமும் அவற்றை நிறுவ முடியும். மார்க்ஸ் அனுபவவாத முறை, கோட்பாட்டு முறை பகுப்பாய்வு என்ற இரண்டையும் கையாண்டார். ஆனால் அவரின் அனுபவவாதம் நேர்காட்சி சமூக விஞ்ஞானங்களிலிருந்து வியனா வட்டத்தினரதும் தர்க்கவியல் நேர்காட்சிவாதம் போன்று குறுகிய நோக்குடையது அன்று. மார்க்சின் அனுபவவாதம் நேர்காட்சிவாதத்திலிருந்து வேறுபட்டது. அது குறுகலான அனுபவவாதம், நேரோ எம்பிரிசிசம் என கூறும் உயங்கொட மார்க்சியத்தின் சமூக உள்ளதனியல் சோஷியல் ஆன்டாலஜி வேறுபட்டது என்ற டேனியல் லிட்டில் அவர்களின் கருத்தை விளக்கி கூறுகிறார். மார்க்சின் அனுபவவாதம் வரலாறு, சமூகவியல், அரசியல், பொருளாதாரம் ஆகியன பற்றிய விவரணை மூலம் செழுமை பெற்றது. அவரது ஆய்வு முறையிலும்
விவரணையும் கருத்தேற்றங்களையும் முன்வைத்து அவற்றை பரிசோதித்தல் சரிபார்த்தல் என்ற முறையில் அமையவில்லை. அவரது அனுபவவாத விசாரணை கோட்பாட்டின் துணையுடன் செய்யப்பட்டது. மார்க்சின் எழுத்துக்களை படித்து பார்த்தால் அவற்றில் கோட்பாடு, புறநிலை பற்றிய தரவுகள் என்ற இரண்டிற்கும் இடையிலான உரையாடல் இடம்பெறுவதை காணலாம். In Marx's writing, there is always a dialogue between theory and facts. மார்க்சின் சமூக உள்ளதனியல் சமூக உலகம் பற்றிய விமர்சன நோக்கிலான மதிப்பீடுகளால் வளம் பெற்றது. சமூக உலகத்தின் இயக்கத்தில் ஒரு தர்க்கம் உள்ளது என மார்க்ஸ் எடுத்து காட்டினார். சமூக கட்டமைப்புகளை காரியத்தக்க முறையில் விளக்கலாம் என மார்க்ஸ் கருதினார். மனிதர்கள் தமது தலையீடுகளால் அல்லது சமூக நடவடிக்கைகள் மூலம் சமூக கட்டமைப்புகளை உருவாக்குகிறார்கள். பின்னர் அக்கட்டமைப்புகளை மாற்றவும் செய்கிறார்கள். நேர்காட்சிவாத சமூகவியல் கூறுவது போல் அருவமான சமூகம் அப்செக்ட் சொசைட்டி என்று ஒன்று இல்லை. யதார்த்தத்தில் நாம் காண்பவை சமூக உருவாக்கங்கள், சோஷியல் ஃபார்மேஷன்ஸ் ஆகும். இச்சமூக உருவாக்கங்கள் குறிப்பிட்ட சில வகையான உற்பத்தி முறைகளின்படி உருவாக்கம் பெறுவன. உற்பத்தி முறைகள் பின்வருவனவற்றை உள்ளடக்கியனவாக உள்ளன. 1. உற்பத்தி சக்திகள், ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். உற்பத்தி உறவுகள், ரிலேஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். 3. வர்க்க உறவுகள், கிளாஸ் ரிலேஷன்ஸ். 4. அரசியல் சட்ட நிறுவனங்கள், பொலிட்டிக்கல் லீகல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். மார்க்சியமும் நேர்காட்சிவாதமும். மார்க்சிய முறைகள் பற்றிய முக்கியமான விடயங்களை மேலே கூறினோம். அடுத்து மார்க்சிய சமூக விஞ்ஞானத்தின் முறையியல் நேர்காட்சிவாத சமூக விஞ்ஞான முறையிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதனை விளக்கி கூறுவோம். 20ஆம் நூற்றாண்டு மார்க்சிஸ்டுகள் பொருளியல், அரசியல், வரலாறு போன்ற சமூக விஞ்ஞானங்களின் ஆய்வு முறையியலை நேர்காட்சிவாத சமூக விஞ்ஞானங்களிலிருந்து தெளிவான வேறுபாடு உடையதாக வளர்த்துள்ளனர். இவ்வகையில் மார்க்சியமும் நேர்காட்சிவாதமும் கோட்பாடு, முறையியல் என்ற இரு விடயங்களிலும் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட மாதிரிகளாக விளங்குகின்றன. அதாவது இரண்டும் வேறுபட்ட அனுமானங்களுடைய பரடைம்களாக உள்ளன. இங்கே மாதிரிகள் என்ற தமிழ்ச்சொல் தோமஸ் கூன் என்பவர் முன்வைத்த பரடைம்கள் என்ற அர்த்தத்தில் உபயோகிக்கப்படுகிறது. இவ்விரு மாதிரிகளுக்கும் இடையில் உரையாடலுக்கான கோட்பாட்டு பொதுமொழியும் வகைமைகளும் கிடையாது. அதனைவிட மார்க்சியமும் நேர்காட்சிவாதமும் ஒன்றுக்கொன்று முரண்பாடுடைய அரசியல் நிரல்களை உடையனவாக காணப்படுகின்றன. அனுபவவாத நேர்காட்சிவாத சமூக விஞ்ஞானத்திற்கு எதிராக மார்க்சியம் பின்வரும் விமர்சனத்தை முன்வைக்கின்றது. 1. புலக்காட்சி, சென்சரி பெர்செப்ஷன். அவதானிப்பு, பரிசோதனை என்பன மட்டும் உண்மையான நம்பத்தகுந்த ரிலையபிள் அறிவை பெறுவதற்கான வழி என நேர்காட்சிவாதம் கூறுகிறது. இதனை ஏற்க முடியாது. 2. மேற்கண்டவாறு கூறுவதன் மூலம் மேற்காட்சிவாத சமூகவியல் சமூக உலகம் பற்றிய அறிதல் முறையை தீவிர எதிர்நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. இது ஒரு வகையான குறுக்கல்வாதமாகும், ரிடக்ஷனிசம். 3. வேறு வகையில் கூறுவதாயின் அறிபவர், நோவர், அறியப்படுபொருளான சப்ஜெக்ட், சமூக உலகம் என்ற இரண்டையும் நேர்காட்சிவாத சமூகவியல் பிரித்து தனிமைப்படுத்தி விடுகிறது. இது புறநிலைத்தன்மையை ஒரு குறுகிய வரைவட்டத்திற்குள் வைப்பதால் நேர்காட்சிவாத அறிபவர், பாசிட்டிவிஸ்ட் நோவர், மனித உணர்வுகள், மனிதரின் அபிப்பிராயங்கள் என்பனவற்றை கண்டுகொள்ளாத ஒருவராகிறார். அவரது அறிவில் ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய மனிதர்களை பற்றிய புரிதல் இல்லாமல் போய்விடுகிறது. இவ்வாறு அறிபவர், அறியப்படுபொருளான சமூகம் என்பன வேறுபடுத்தல் தரவுகளுக்கும் எண்ணக்கருக்களுக்கும் இடையிலான இருமைநிலை, அறிபவர் அறியப்படும் பொருள் இடையிலான இருமைநிலை என்பனவற்றை வேறுபடுத்துவதாக அமைகிறது. இது டேகார்ட் என்ற தத்துவ ஞானியின் மரபில் வரும் கார்ட்டீசியன் இருமைநிலை ஆகும். இவ்விருமைநிலை ஆய்வாளரை புறநிலையான தரவுகளை தொகுப்பவராக மாற்றிவிடுகிறது. சமூக உறவுகள், வரலாற்று பின்புலம் என்பனவற்றை கருத்தில் கொள்ளாத அருவமான தரவுகளை தரும் நிலைக்கு ஆய்வாளர் மாறிவிடுகின்றார். புறத்தே உள்ள சமூக உலகை புள்ளி விவரமாக அளவை முறை தேர்வுகளாக தொகுத்து தரும் ஆய்வாளர் புற உலகு பற்றிய முழுமையற்ற அறிவை தருகின்றார். நேர்காட்சிவாத சமூக விஞ்ஞானங்கள் பற்றிய விமர்சனம் சமூகம் பற்றிய நேர்காட்சிவாத அறிவின் முக்கியமான குறைபாடுகளை எடுத்து காட்டுகிறது. நேர்காட்சிவாத சமூக விஞ்ஞானம் பழமைவாத நோக்குடைய பிற்போக்குவாத அரசியலுக்கு துணை போவதாகவும் உள்ளது.